எவரேனும் ஒரு நபரின் தொலைநோக்கு பார்வை வலுவானதாக உள்ளதென பிறர் கூற கேட்டிருப்பீர்கள். அல்லது வேறொருவர் விழிகளை அகங்காரத்திரை மறைத்திருப்பதாக கருத்தையும் சிலர் கூறுவர். சரி, நான் தம்மிடத்தில் ஒரு வினாவினை எழுப்புகின்றேன். தாம் காண்பது எதை கொண்டு? கண்களை வைத்தா, கண்ணோட்டத்தை வைத்தா? சிந்தியுங்கள், குழப்பத்தில் ஆழ்வீர்கள். தான் கண்களானது ஒரு வஸ்துவினுடைய அல்லது ஒரு நபரின் புறவடிவத்தையே காணக்கூடியது. எனினும் கண்ணோட்டமானது சத்தியத்தினை தமக்கு அறிமுகம் செய்து வைக்கும். உதாரணத்திற்கு சந்திரன். அதை அனைவரும் கண்டிருப்போம். அநேகர் பார்வையில் சந்திரன் அதீத அழகுடைய அற்புதமாக காட்சியளிக்கும். எனினும் மற்றொரு பிரிவினருக்கு அந்த அழகிய சந்திரனிலும் கரைகள் மட்டுமே தென்படும். அதுவே கண்ணோட்டமாகும். தங்கள் கண்ணோட்டத்தில் அன்பு இருந்தால், பரிவு இருந்தால், சமநோக்கு இருந்தால் பிரதிபலனாக தமக்கும் உறுதியாக கிட்டும் அன்பு மற்றும் கௌரவம். சிந்தியுங்கள், இறைவனது விக்கிரகத்தை நீராட்டி வெளியேறும் நீரானது சரணாமிர்தம் ஆகின்றது. காரணம் கண்ணோட்டம். தாம் கல்லொன்றினை கடவுள் என கருதி வழிபடுவதும் அல்லது கடவுளை கல்லென்று கருதி புறக்கணிப்பதும் தமது முடிவாகும். எனினும் அந்த நிர்ணயமானது சார்ந்திருப்பது தமது கண்ணோட்டத்தை. தமது பார்வை சுபமாக இருக்கட்டும், அதில் அன்பானது நிறைந்திருக்கட்டும். ஆக அகமம் அன்போடு கூறும் ராதா ராதா.